எஸ், குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேலியில் 28 குரூப் இருக்குது. அந்த 28 குரூப்பு என்னென்ன குரூப்பு, எதுக்காக இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு குரூப் அப்படிங்கிறது என்ன? குரூப் அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் சேம் நேச்சர் ஆஃப் லெட்ஜர் ஃபார் ரிப்போர்ட்டிங் பர்பஸஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா, ஒரு 40 எம்ப்ளாயி இருக்காங்க அப்படின்னா, குப்புசாமி சேலரி, ராமசாமி சேலரி, கோவிந்த்சாமி சேலரின்னு போட்டால் நல்லா இருக்காது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் சேலரின்னு ஒன் லைனில் அமௌண்ட்டை அக்குமுலேட் பண்ணி போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஒரு பார்ட்னர்ஷிப் கம்பெனியாக இருக்குன்னு வச்சுங்க. அந்த பார்ட்னர்ஷிப் கம்பெனியில் உங்களுக்கு ஒரு 4 பார்ட்னர் இருக்காங்கன்னா, 4 பார்ட்னருடைய கேபிட்டலையும் சேர்த்து மொத்தமாக கேபிட்டல் அப்படின்னு போட்டால் தான் பேலன்ஸ் ஷீட் நல்லாயிருக்கும் பார்க்க. இல்லை ஒரு கம்பெனியில் ஒரு 10 பார்ட்னர் இருக்காங்கன்னா, 10 பார்ட்னரோட ஈச் பார்ட்னர் எவ்வளோ அமௌண்ட் கொண்டு வந்திருக்கான்னு இண்டிவிஜுவலாக போட்டுட்டு இருந்தால் பேலன்ஸ் ஷீட் இஸ் நாட் ஏ ட்ரையல் பேலன்ஸ். ஓகேவா? ஸோ தட் அதை சம்மப் பண்ணி ரிப்போர்ட் பண்ணணும். அதுக்காக தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த டேலியில் இருக்கிற அந்த 28 குரூப் என்னென்னங்கிறது உங்களுக்கு ஒரு பிபிடி மூலியமாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். இது மூலியமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஒரு லெட்ஜர் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த லெட்ஜர் எதுக்கு வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். டேலியில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 28 குரூப் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். குரூப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, வாட் இஸ் மீன் பை குரூப் அப்படின்னா, குரூப் மீன்ஸ் கலெக்ஷன் ஆஃப் சேம் நேச்சர் ஆஃப் லெட்ஜர் ஃபார் ரிப்போர்ட்டிங் பர்பஸஸ். சேம் நேச்சர் ஆஃப் லெட்ஜர்னால் ஒரே மாதிரி லெட்ஜர் எல்லாத்தையும் குரூப் பண்ணி பண்ணுறதா ரிப்போர்ட்டிங் பர்பஸ், பேலன்ஸ் ஷீட்டில் பண்ணுறதுக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 28 குரூப் இருக்குது. அதை நீங்கள் ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ப்ரைமரி குரூப், இன்னொன்று செகண்டரி குரூப். ப்ரைமரி குரூப் மொத்தம் 15, செகண்டரி குரூப் மொத்தம் 13. மொத்தம் 28 குரூப்பை எப்படி பிரிக்கலாம்? இன் ஜென்ரல் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், லெட்ஜர்ஸ் வந்து ரெண்டே வகை தான். ஒன்று ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் லெட்ஜர், இன்னொன்று P&L லெட்ஜர். அதே மாதிரி குரூப் டேலியில் 28 இருக்குது அப்படின்னா, ப்ரைமரி குரூப் 15, செகண்டரி குரூப் 13. இந்த ப்ரைமரி குரூப்பு 15 இருக்கு இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் குரூப் 6, பேலன்ஸ் ஷீட் குரூப் 9. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் குரூப் எவ்வளோ இருக்குது? 6. பேலன்ஸ் ஷீட் குரூப் எவ்வளோ இருக்குது? 9. இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் குரூப்பை எப்படி இருக்குது, அதை நம்ம எப்படி பிரிக்கலாம்? ஒரு வாத்தியார் எப்படி படிக்கிறாரோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் குரூப் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 6 குரூப் இருக்குது. அந்த 6 குரூப் என்னென்ன அப்படின்னா, பர்ச்சேஸ், சேல்ஸ், டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், டைரக்ட் இன்கம், இன்டைரக்ட் இன்கம். நீங்கள் இப்படி படிக்கணும். எப்படி படிக்கணும்? பர்ச்சேஸு, சேல்ஸு, டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், டைரக்ட் இன்கம், இன்டைரக்ட் இன்கம். ஃபஸ்ட்டு வந்து பர்ச்சேஸை பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் சொல்கிற விஷயத்தையெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிங்க, இதெல்லாம் எந்த புக்லேயும் கிடையாது. பர்ச்சேஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மொத்தம் 3 வகையான பர்ச்சேசஸ் இருக்குது. பர்ச்சேசஸை எப்படி பிரிக்கலாம்? 3ஆக பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வரக்கூடிய பர்ச்சேசஸ். ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வரக்கூடிய பர்ச்சேசஸ். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் வரக்கூடிய பர்ச்சேசஸ். ஸோ பர்ச்சேசஸ் வந்து 3 வகையாக ஒரு கம்பெனியில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். ட்ரேடிங் P&L பர்ச்சேஸ் அப்படிங்கிறது என்ன? ட்ரேடிங் P&L பர்ச்சேஸ் அப்படின்னா, நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன். இப்போ நான் கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சரிங் பண்ணி விற்கிறேன், இல்லை கால்குலேட்டர் வாங்கி விற்கிறேன். 2. ஒன்று ஐ எம் த மேனுஃபேக்சரர் கம் ட்ரேடர், ஆர் ஐ எம் ஏ ட்ரேடர். நான் ஒரு 100 கம்ப்யூட்டர் வாங்குகிறேன், 100 கம்ப்யூட்டர் விற்கிறேன். 100 கால்குலேட்டர் வாங்குகிறேன், 100 கால்குலேட்டர் விற்கிறேன். ஓகேவா? ஸோ நான் விற்கணுங்கிற நோக்கத்தில் வாங்கக்கூடிய ரா மெட்டீரியல்ஸு, அதே மாதிரி ஃபினிஷ்டு குட்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கீழே பர்ச்சேசஸ் அப்படின்னு வரணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது என்ன? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நான் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கக்கூடிய பர்ச்சேசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சர்வீஸு, அந்த மாதிரி. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது வந்து P&L எக்ஸ்பென்சஸில் வரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் ஒரே மாதிரி சேல்ஸ் தான். அதுக்கப்புறம் ஃபிக்ஸட் அசெட் பர்ச்சேஸ். ஃபிக்ஸட் அசெட் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது என்ன? பேலன்ஸ் ஷீட்டில் வரக்கூடியது, ரைட் ஹேண்ட் சைடில் வரும், ஃபிக்ஸட் அசெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அந்த ஃபிக்ஸட் அசெட் பர்ச்சேஸ். ஸோ பர்ச்சேஸஸ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் எத்தனை இருக்குது? 3 கிளாஸிஃபிகேஷன். ஒன்று ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், இன்னொன்று ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், தேர்ட் ஒன் இஸ் பேலன்ஸ் ஷீட் பர்ச்சேஸ். சேல்ஸ் வந்து ஒரே சேல்ஸ் தான், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், டைரக்ட் இன்கம், இன்டைரக்ட் இன்கம். முதல்ல வாட் இஸ் கால்டு எக்ஸ்பென்ஸு? எக்ஸ்பென்ஸ்னால் என்ன? இப்போ யாராவது போய்ட்டு நீங்கள் எக்ஸ்பென்ஸ்னால் என்ன அப்படின்னா செலவும்மா. செலவுனா என்ன? எக்ஸ்பென்ஸும்மா. ரைட்டா? ஸோ எக்ஸ்பென்ஸ்னால் என்ன, செலவுனா என்னென்னா, நான் இதுக்கு சில டெஃபினேஷன் செஞ்சுருக்கேன். எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, அமௌண்ட் பெய்டு டு என்ஜாய் எ பெனிஃபிட். நீ ஒரு பெனிஃபிட்டை என்ஜாய் பண்ணுற அப்படின்னா அதுக்காக நீ கொடுக்குற காசு. சினிமாவுக்கு போகிறோம், டிக்கெட் எடுக்கிறோம் காசு கொடுத்து, ஓகேவா? அது எக்ஸ்பென்ஸு. அங்கே உட்காந்து என்ன பண்ணுறோம்? சினிமாவை என்ஜாய் பண்ணுறோம். பஸ்ஸில் போகிறோம், பஸ்ஸுக்கு கொடுக்குறோம், ரேபிட்டோ கொடுக்குறோம், வீட்டில் எலக்ட்ரிசிட்டி பேமெண்ட் பண்ணுறோம், ஃபேன் போட்டுக்கிறோம், ஏசி போட்டுக்கிறோம். ஸோ எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, அமௌண்ட் பெய்டு டு என்ஜாய் எ பெனிஃபிட், தட் இஸ் கால்டு எக்ஸ்பென்சஸ். அந்த எக்ஸ்பென்சஸை நீங்கள் ரெண்டாக பிரிக்கலாம்.
ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வாட் இஸ் கால்டு எக்ஸ்பெண்டிச்சர். எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா அமௌண்ட் பெய்டு டு என்ஜாய் எ பெனிஃபிட். ஒரு பெனிஃபிட்டை என்ஜாய் பண்ணுறதுக்காக நம்ம பண்ணக்கூடிய செலவு, அதான் எக்ஸ்பென்ஸ். எக்ஸ்பென்ஸ்னா என்ன? அமௌண்ட் பெய்டு டு என்ஜாய் எ பெனிஃபிட், அதுதான் எக்ஸ்பென்சஸ். வெரி குட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ரெண்டாக பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கலாம். டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னா என்ன, இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னா என்ன? இப்போ வந்து அதுக்கு முன்னாடி காஸ்ட்னா என்னங்கிறது பார்க்கணும். காஸ்ட் அப்படிங்கிறது என்ன? காஸ்ட் அப்படிங்கிறது என்ன? இட் இஸ் அன் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்டு ஃபார் த பர்பஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் எ ப்ராடக்ட் ஆர் ரெண்டரிங் எ சர்வீஸ். காஸ்ட் அப்படிங்கிறது என்ன? இட் இஸ் அன் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்டு ஃபார் த பர்பஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் எ ப்ராடக்ட் ஆர் ரெண்டரிங் எ சர்வீஸ். It should be expressed in the manufacturer point of view and not from the trader point of view. All costs are expenses, but all expenses are not cost அப்படிங்கிறாங்க. First we have to understood the term cost, then we have to understood the term expenditure. இப்போ காஸ்ட்னா என்னன்னு சொல்கிறேன் பாருங்க. Assume that I am the manufacturer and I am manufacturing 1000 pen. The manufacturing for total 1000 pen total cost comes to 5000 rupees. So what is my cost per pen? Total cost எவ்வளவு? 5000. Total number of pen manufactured எவ்வளவு? 1000. So cost per pen எவ்வளவு? 5 rupees. ஓகேவா? ஸோ as I am a manufacturer, my cost per pen is 5 rupees. நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய டோட்டல் காஸ்ட்டு 5000, நான் மேனுஃபேக்சரிங் பண்ணது 1000 பேனா. அப்போ ஒரு பேனாவுடைய காஸ்ட் எவ்வளவு? 5000 டிவைடட் பை 1000 எவ்வளவு? 5 rupees. நான் கார்த்திகேயனுக்கு இந்த பேனாவை 6 rupeesக்கு விற்கிறேன். அப்போ கார்த்திகேயன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதனுடைய காஸ்ட் எவ்வளவு? 6 rupees. கார்த்திகேயன் ஸ்ரீநிதிக்கு என்ன பண்ணுறாரு? 7 rupeesக்கு விற்கிறாரு. அப்போ 7 rupees அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் காஸ்ட் எவ்வளவு? 7 rupees. அவர்கிட்டருந்து கடைசியாக பிரேம்குமார் வாங்கிக்கிறார் இந்த பேனாவை. அவர் எவ்வளோ வாங்கிறாருன்னா 10 rupees வாங்குறாரு. இப்போ பிரேம்குமார் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதோடைய காஸ்ட் எவ்வளவு? 10 rupees அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தால் அது தப்பு. காஸ்ட் அப்படிங்கிறது என்ன? இட் இஸ் அன் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்டு ஃபார் த பர்பஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் எ ப்ராடக்ட் ஆர் ரெண்டரிங் எ சர்வீஸ். It should be expressed in the manufacturing point of view. Out of these 4 people, who actually produce the product? Me only produce the product. So in the point of Srinivasan only, the cost should be expressed. Others you should mention as purchase price. So cost is different, purchase price is different. Cost வந்து manufacturer point of view தான் பார்க்கணும், மற்ற point of view பார்க்கக்கூடாது. அடுத்தது காஸ்ட் பர் பென். அதுக்கு நான் ஒரு ஃபார்முலா சொன்னேன். என்ன ஃபார்முலா சொன்னேன்? காஸ்ட் பர் யூனிட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட் அப்படின்னு சொன்னேன். பட் சேம் டெர்மினாலஜி கேன் யூஸ் ஃபார் ஆல் அப்படின்னா முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் அஷ்யூம் சர்வீஸ் இருக்குன்னு வச்சுக்கோ. ஒரு பஸ் ஆப்ரேட்டர் இருக்கார், ஒரு 50 லட்ச ரூபா கொடுத்து ஒரு பஸ் வாங்கியிருக்காரு பர்மிட்டோட சேர்த்து. மொத்தம் அதில் வந்து 100 பேசஞ்சர் எடுத்துன்னு போகிறாரு. காஸ்ட் பர் பேசஞ்சர் எவ்வளவு அப்படின்னு பார்க்க ஆசைப்படுறாரு. வாத்தியார் எங்கே சொல்லி கொடுத்துருக்காரு, டோட்டல் காஸ்ட் எவ்வளவு? 50 lakhs. டோட்டல் நம்பர் ஆஃப் பேசஞ்சர் எவ்வளவு? 50. ஸோ ஈச் பேசஞ்சர் ஷுட் பே 1 lakh rupees அப்படின்னு சொல்லாமல் எவனுமே பஸ்ஸில் ஏற மாட்டான், ரைட்டா? ஸோ த சேம் டெக்னாலஜி சேம் டெர்மினாலஜி கேனாட் யூஸ் ஃபார் ஆல் அதர் பர்பஸஸ். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? காஸ்ட் அப்படிங்கிறது இட் இஸ் அன் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்டு ஃபார் த பர்பஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் எ ப்ராடக்ட் ஆர் ரெண்டரிங் எ சர்வீஸ். It should be expressed in the manufacturer point of view and not from the trader point of view. All costs are expenses, but all expenses are not costs. To find the cost per unit, total cost divided by total number of units is equal to cost per unit. Clear? புரியுதா? புரிஞ்சா ஒரு தம்ஸ் போடுங்க பாப்போம். புரியுதா? ரைட். நெக்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது என்ன? எக்ஸ்பென்சஸ்னால் இப்போ மேனுஃபேக்சரிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு ஏற்படக்கூடிய செலவு காஸ்ட். ஆனால் அது மாத்திரமே இல்லை. இப்போ அந்த மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு சூப்பர்வைசர் சேலரி, ரெண்ட்டு, எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் இருக்கும். அதையெல்லாம் நம்ம சார்ஜ் பண்ணுவோம். தீஸ் ஆர் கால்டு எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? இதில் 2 இருக்குது, டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். வாட் இஸ் கால்டு டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் அண்ட் வாட் இஸ் கால்டு இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்? If an expenditure directly attributable to produce a product or rendering a service, if an expenditure directly attributable to produce a product or rendering a service, it is called a direct expenditure. If a product indirectly, if an expenditure indirectly attributable to produce a product or rendering a service is called indirect expenses. இந்த மாதிரி சொன்னால் உங்களுக்கு புரியாது, நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன். நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க. ஒரு கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும்? மானிட்டர், மவுஸு, கீபோர்டு, மதர் போர்டு, ஹார்ட் டிஸ்க்கு, இந்த மாதிரி உங்களுக்கு தேவை.
ஒரு கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்கன்னா இதில் வந்து ரா மெட்டீரியல் காஸ்ட் இதெல்லாம் வந்து ஒரு கம்ப்யூட்டருக்கு ரா மெட்டீரியல் காஸ்ட்டு மதர் போர்டு எவ்வளவு, ப்ராசஸர் எவ்வளவு, மவுஸ் எவ்வளோன்னு உங்களால் சொல்ல முடியும். ஆனால் அதே கம்ப்யூட்டரை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு சூப்பர்வைசர் சேலரி இருக்கும், ரெண்ட் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பர்வைசர் சேலரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் இடத்துல ஒரு 40 பேர் கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கான்னு வச்சுக்கோ. அந்த 40 பேரில் ஒருத்தன் ஃபாஸ்ட்டாக பண்ணுவான், ஒருத்தன் ஸ்லோவாக பண்ணுவான். ஸோ அந்த சூப்பர்வைசர் சேலரி வந்து கரெக்டாக எவ்வளவு அப்படின்னு சொல்லி உங்களால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது. அந்த மாதிரியான எக்ஸ்பெண்டிச்சர்லாம் பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ரைட்டா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்கமில் 2 வகையான இன்கம் இருக்குது. ஒன்று டைரக்ட் இன்கம், அனதர் இன்டைரக்ட் இன்கம். சேல்ஸ்னா சொல்லிட்டேன். சேல்ஸுங்கிறது என்ன? அமௌண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் கன்சிடரேஷன். ஓகேவா? அதாவது ட்ரான்ஸ்ஃபரிங் த ரைட். உண்மையிலே சொல்லணும்னா சப்போஸ் நான் ஒரு மளிகை கடை வச்சுருக்கேன், நான் வந்து ஜீனி வச்சுருக்கேன், இல்லை ஏதோ முந்திரி பருப்பு வச்சுருக்கேன். 1 கிலோ கேட்குறேன் நீ முந்திரி பருப்பு. எதுக்கு நான் கொடுக்குறேன்? முந்திரி பருப்பு நான் வாங்கி வச்சுருக்கேன், இது எனக்கு சொந்தம். நீ வந்து முந்திரி பருப்பு கேட்குற, காசை வாங்கி கல்லால் போட்டுட்டு நான் உனக்கு 1 கிலோ முந்திரி பருப்பு தரேன். ரைட்டா? ஐ எம் ட்ரான்ஸ்ஃபரிங் த குட்ஸ், ஐ எம் ட்ரான்ஸ்ஃபரிங் த ரைட் ஆஃப் த குட்ஸ். என்கிட்ட இருக்கிற அந்த பொருளோட ரைட்டை உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அதுதான் சேல்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் இன்கம், இன்டைரக்ட் இன்கம். வாட் இஸ் கால்டு டைரக்ட் இன்கம் அண்ட் வாட் இஸ் கால்டு இன்டைரக்ட் இன்கம்? ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட முடிச்சிடுவோம். இப்போ டைரக்ட் இன்கம் அப்படிங்கிறது என்னென்னா, நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், என் பிஸ்னஸ்க்கு எனக்கு அமௌண்ட் தேவைப்படுது. ஸோ தட் நான் லோன் வாங்குகிறேன் பேங்க்கில். அது ஒரு 10 லட்ச ரூபா லோன் வாங்குகிறேன். அந்த லோனுக்கு ஐ ஹாவ் டு பே இன்ட்ரெஸ்ட். அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எனக்கு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். நான் லோன் வாங்குகிறேன், அந்த லோனை திருப்பி இன்ட்ரெஸ்ட்டோட ரீபே பண்ணுறேன். அந்த எக்ஸ்பெண்டிச்சர் எனக்கு என்ன? இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். பட் மிரர் பாயிண்ட் ஆஃப் வியூவில், நீங்கள் பேங்கர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாருங்கள், அவங்க பேங்கர் எனக்கு வட்டிக்கு விடுறாங்க, அதுதான் அவங்களுடைய பிஸ்னஸ்ஸு. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வட்டிக்கு விடுற அந்த பிஸ்னஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் அது டைரக்ட் இன்கம், எனக்கு அது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இப்போ பேங்க்குக்கு வந்து பணம் வருதுன்னா, லோன் கொடுக்குறான்னா எப்படி கொடுக்குறான்? அவன் 4 பேர்கிட்ட கஸ்டமர்கிட்ட டெபாசிட் வாங்கி அதுக்கு வட்டி கொடுத்து வாங்கி அதுலேருந்து தான் உனக்கு கொடுக்குறான். ஸோ அந்த மாதிரி அவன் கொடுக்குற வட்டி இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா பேங்கர் வந்து கஸ்டமருக்கு கொடுக்குறது, பேங்கருடைய கஸ்டமர் கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நேச்சர் வில் டிசைட் வெதர் இட் இஸ் அ டைரக்ட் இன்கம் ஆர் இன்டைரக்ட் இன்கம். ஓகேவா? ஸோ இந்த வட்டி கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ இதுலேருந்து என்ன செய்யுது? P&L மொத்தம் 6 குரூப் இருக்குது. என்னென்ன குரூப்பு? பர்ச்சேஸ், சேல்ஸ், டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், டைரக்ட் இன்கம், இன்டைரக்ட் இன்கம். ஸோ அப்படியே தட்டி விட்டு அப்படி வரணும் மனப்படமாக. ஓகேவா? ஸோ P&L மொத்தம் எத்தனை குரூப் இருக்குது? 6 குரூப் இருக்குது. என்னென்ன இருக்குது? பர்ச்சேஸ், சேல்ஸ், டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், டைரக்ட் இன்கம், இன்டைரக்ட் இன்கம். நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம் பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 2ஆக பிரிக்கலாம். ஒன்று லயபிலிட்டி, இன்னொன்று அசட்ஸ். லயபிலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்கும் அப்படின்னா கேபிட்டல், லோன், கரண்ட் லயபிலிட்டி. அசட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்கும்? ஃபிக்ஸட் அசட்ஸு, கரண்ட் அசட்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட்டு, பிரான்ச் அண்ட் டிவிஷன், மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்சஸ் அசட்டு, அந்த மாதிரி டெபாசிட்ஸு, இந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்குது. இப்போ கேபிட்டல் அப்படிங்கிறது என்ன? ஒரு கம்பெனியில் ஒரு ஓனர் இருக்கார், கேபிட்டல் அமௌண்ட்டு ப்ராட் டவுன் பை த ஓனர் இன்டு த பிஸ்னஸ். ஓகேவா? தட் இஸ் கால்டு கேபிட்டல். ஒரு பிஸ்னஸில் ஓனர் போடுற அமௌண்ட், தட் இஸ் கால்டு கேபிட்டல். லோன் அப்படிங்கிறது என்ன? லோன் அப்படிங்கிறதுனா அமௌண்ட்டு பாரோடு அவுட் சைட் ஆஃப் த ஃபண்ட், தட் இஸ் கால்டு லோன். கரண்ட் லியபிலிட்டி, வாட் இஸ் கால்டு கரண்ட் லியபிலிட்டி? வித்தின் 1 இயர்க்குள்ளே நீங்கள் ரீபேமெண்ட் பண்ண வேண்டிய லைபிலிட்டி அமௌண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா கரண்ட் லியபிலிட்டி. ஓகேவா? ஸோ அடுத்தது ஃபிக்ஸ்டு அசட். வாட் இஸ் கால்டு ஃபிக்ஸ்டு அசட்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். ஃபிக்ஸ்டு அசட் தான் என்ன? வாட் இஸ் கால்டு ஃபிக்ஸ்டு அசட்ஸ்? The land, building, machinery. நான் என்ன கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க? வாட் இஸ் கால்டு ஃபிக்ஸட் அசட்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எக்ஸாம்பிள் ஃபார் ஃபிக்ஸட் அசட் சொல்லிட்டு இருக்கீங்க. லேண்ட் அண்ட் பில்டிங், பிளான்ட் அண்ட் மிஷினரி, ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங், இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஃபார் ஃபிக்ஸட் அசட். ஓகேவா? ஃபிக்ஸட் அசட் வேறு, எக்ஸாம்பிள் ஃபார் ஃபிக்ஸட் அசட் வேறு. வாட் இஸ் கால்டு ஃபிக்ஸட் அசட் அப்படின்னா, இந்த ஃபிக்ஸட் அசட் வந்து ஒரு அசட்டு ஃபிக்ஸட் அசட்டா கரண்ட் அசட்டா அப்படின்னு டிட்டர்மின் பண்ணுற 3 கேட்டகரி இருக்குது. ஃபஸ்ட்டு கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா இட் ஷுட் நாட் பி எ ட்ரேடிங் அசட்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஒரு மளிகை கடை வச்சுருக்கேன், அரிசி பருப்பு வாங்குகிறேன் விற்கிறேன். ரைட்டா? இது வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அசட்ஸ். இப்போ அந்த அரிசி பருப்புலாம் நான் எதில் வைக்க முடியும்? ரேக்கில் வச்சு அடுக்கணும். ரைட்டா? அந்த ரேக் வந்து ஃபிக்ஸட் அசட்ஸ். ஓகேவா? இப்போ லேண்ட் அண்ட் பில்டிங், இப்போ G ஸ்கொயர் இருக்குன்னு வச்சுக்கோ. G ஸ்கொயர் என்ன பண்ணுறான்? பிளாட்டு கட்டி நமக்கு விற்கிறான். இந்த பாயிண்ட் ஆஃப் G ஸ்கொயர் அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த லேண்ட் அண்ட் பில்டிங், அவனுக்கு அந்த அப்பார்ட்மெண்ட்ஸு, ஃப்ளாட்டு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்கு, ட்ரேடிங் அசட்ஸ்.
அவங்ககிட்ட உன்னுடைய கம்பெனிக்கு நீ ஒரு பில்டிங் வாங்குற அப்படின்னா அது உனக்கு ஃபிக்ஸட் அசட்ஸ். இப்போ எம்எஸ்எஸ் இன்ஜினியரிங்னு ஒரு கம்பெனி இருக்குது, மெஷினரி சேல்ஸ் பண்ணுறான். அந்த மெஷினரி சேல்ஸ் பண்ணுற கம்பெனிக்கு மெஷினரிஸ் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு அது ட்ரேடிங் குட்ஸ், ஸ்டாக். அதுலேயே உன்னுடைய கம்பெனிக்கு ஒரு மிக்சர் மிஷின் அவங்ககிட்ட வாங்கினா அது வந்து பேர் என்ன, அது உனக்கு ஃபிக்ஸட் அசட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சரவணா ஸ்டோர் இருக்குது, ஃபர்னிச்சர் சேல்ஸ் பண்ணுறான், அவனுக்கு அது ஸ்டாக்கு. உனக்கு வந்து பார்த்திங்கன்னா உன்னுடைய ஆஃபீஸ் வாங்கினா அது ஃபிக்ஸட் அசட்ஸ். ஸோ ஃபிக்ஸட் அசட் அப்படிங்கிறது என்னென்னா 3 கண்டிஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு கண்டிஷன், இட் ஷுட் நாட் பி a ட்ரேடிங் அசட். செகண்ட் கண்டிஷன், த அசட் ஷுட் நாட் த அசட்டு அட்லீஸ்ட் மோர் தேன் 1 year வேல்யூ இருக்கணும். லைஃப் டைம் டு பி கிரேட்டர் தென் 1 year. லைஃப் டைம் டு பி கிரேட்டர் தென் 1 year, 1 yearக்கு மேலே இருக்கணும். மூணாவது, த அசட் டு பி புட் டு யூஸ் இன் த பிஸ்னஸ். பிஸ்னஸில் நீ யூஸ் பண்ணக்கூடிய அசட்டாக இருக்கணும். நான் ஒரு மளிகை கடை வச்சுருக்கேன், நான் ஒரு யானையை வாங்கி வாசலில் கட்டி வச்சுருக்கேன். கண்டிஷன்லாம் பாருங்கள். மை எலிஃபெண்ட்டு இட் இஸ் நாட் ஏ ட்ரேடிங் அசட். முதல் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். த லைஃப் டைம் டு பி கிரேட்டர் தென் 1 year. ரைட்டா, யானையோட வயசு 1 வருஷத்துக்கு மேலே கண்டிப்பாக இருக்கும். மூணாவது கண்டிஷன், த அசட் டு பி புட் டு யூஸ் இன் த பிஸ்னஸ். நான் அந்த யானையை கொண்டு வந்து மளிகை கடையில் வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. பொருள் எடுத்து கொடுக்குமா? ஒன்றும் பண்ணாது. ரைட்டா? ஸோ அப்போ வந்து இட் இஸ் நாட் ஏ கரண்ட் அசட்ஸ். ஸோ அந்த கரண்ட் அசட்ஸ்க்கு இந்த 3 கிரைட்டீரியாவும் ஃபுல்ஃபில் பண்ணால் தட் இஸ் கால்டு கரண்ட் அசட்ஸ். நெக்ஸ்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட். வாட் இஸ் கால்டு இன்வெஸ்ட்மெண்ட்? இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது மணி மேக்ஸ் மணி வித்தவுட் அவர் எஃபர்ட். என்னுடைய எஃபர்ட் இல்லாமல் என்னுடைய பணத்தை சம்பாதிச்சா தட் இஸ் கால்டு இன்வெஸ்ட்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்தியன் பேங்க்கில் போய்ட்டு ஒரு 10 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணுறேன். எதுக்காக பணம் டெபாசிட் பண்ணுறேன்? இன்கம் ஏர்ன் பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட். டெபாசிட் பண்ணிட்டு நான் வாசலே உட்காந்துக்கிறேன். அங்கேருந்து சீட்டா வராரு, லோன் கேட்டு வராரு. உடனே வந்து நான் பேங்க் மேனேஜர்கிட்ட போய்ட்டு, சார் என் படத்துலேருந்து சீட்டா கொடுத்துறாதீங்க, அவர் ஒழுங்காக கட்ட மாட்டார் அப்படின்னு நான் சொன்னால் எப்படி இருக்கும்? அது என் டியூட்டியா? கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா போனோமா, பணத்தை போட்டோமா, வட்டி 6 மாதம் ஆச்சா வட்டி வாங்கிட்டு வந்தோமா, அதோட முடிஞ்சு போச்சு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது மணி மேக்ஸ் மணி வித்தவுட் அவர் எஃபர்ட். பிரான்ச் அண்ட் டிவிஷன். சரவணா ஸ்டோர்ஸ் இருக்குன்னா நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது, குரோம்பேட்டை, அடையாறு, அந்த மாதிரி. டிவிஷன், ஒரு டாடா மோட்டார்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் டிவிஷன், மார்க்கெட்டிங் டிவிஷன், ஸ்டோர்ஸ் டிவிஷன், ரிசர்ச் டிவிஷன். ஒரு டிவிஷன்லேருந்து இன்னொரு டிவிஷனுக்கு அசட் வேல்யூஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். தட் இஸ் கால்டு டிவிஷன்ஸ். மிஸ்செலேனியஸ் எக்ஸ்பென்சஸ் அசட். இதுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டெஃபர்டு ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். முதல்ல எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா என்ன? அமௌண்ட் பெய்டு டு என்ஜாய் ஏ பெனிஃபிட். ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது என்ன? ரெவென்யூனா வருமானம், வருமானம் சம்பாதிக்கிறதுக்காக பண்ணக்கூடிய செலவு. இப்போ ஒரு கம்பெனி அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுது அப்படின்னா தட் அமௌண்ட் இஸ் கால்டு ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். டெஃபர்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன? ஒத்தி போடப்பட்ட வருமானம் சம்பாதிக்கிறதுக்காக பண்ணின செலவு. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் அன் எக்ஸ்பெண்டிச்சர் வில் கிவ் பெனிஃபிட் மோர் தேன் 1 year. இப்போ வந்து ஒரு மெட்ராஸ் சிமெண்ட்ஸ் கம்பெனி இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா தோனியை அப்பாயின்ட் பண்ணுறான் அம்பாசிடராக ஒரு 5 yearsக்கு. எவ்வளோவுக்கு? 5 crores. ஸோ இப்போ தோனியோடைய பேர், அவனுடைய ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து பயன்படுத்துவான். ரைட்டா? சினிமாவில் பயன்படுத்திப்பான். சரி, அவனுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டு பயன்படுத்திப்பான். அப்போ என்ன என்ட்ரி போடுவான் அவனுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் அப்படின்னா, உங்களுக்கு பணம் பேமெண்ட் பண்ணும்போது தோனி அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணி, என்ன, தோனி அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணி பேங்க் அக்கௌண்ட்டு கிரெடிட்டு. ஓகேவா? இப்போ பேங்க் அக்கௌண்ட்டு கிரெடிட் ஆகிடும். இப்போ தோனியோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் அண்டர் லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸஸில் இல்லை டெபாசிட்ஸில் 5 crore, இல்லை டெஃபர்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் 5 crore அப்படின்னு இருக்கும். அந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 crore ரைட் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோ. அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் டெபிட், டெஃபர்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் கிரெடிட் அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரி இயர் என்ன பண்ணுவாங்க? 1 crore ரைட் ஆஃப் பண்ணிட்டே வருவாங்க. அல்லது ப்ரொபோர்ஷனேட்டாக ஃபஸ்ட் இயர் 3 crore, செகண்ட் இயர் 1 crore அப்படி ரைட் ஆஃப் பண்ணிட்டு வருவாங்க. ரைட்டா? ஸோ மிஸ்செலேனியஸ் எக்ஸ்பென்சஸ் அசட்டுக்கு ஒரு ஃபைன் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டெஃபர்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். நெக்ஸ்ட் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ஸ். சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ஸ் வென் டு யூஸ் அப்படின்னாக்க, சப்போஸ் நீ சென்னையில் பிரான்ச் வச்சுருக்க, கும்பகோணத்தில் சேல்ஸ் பண்ணுற லேப்டாப், ஒரே நேரத்தில் 2 பேருக்கு லேப்டாப் சேல்ஸ் பண்ணுறீங்க, 2 பேருமே கிரெடிட் சேல்ஸு. அவுட் ஆஃப் தி 2 persons 1% டெபாசிட்டட் இன்டு யுவர் அமௌண்ட்டு, இன்டு யுவர் அக்கௌண்ட்டு. அந்த மாதிரி நேரத்தில் யூ டோன்ட் நோ ஹூ டெபாசிட்டட் த அமௌண்ட் பிகாஸ் இட் இஸ் எ கேஷ் டெபாசிட் ஏடிஎம் மிஷினில். அந்த மாதிரி நேரத்தில் யூ ஷுட் நாட் ஆஸ்க் த போத் பர்சன்ஸ், யூ ஹவ் டு வெயிட், யூ ஹவ் டு கீப் த அமௌண்ட் இன் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ஸ். ஒன்ஸ் இட் கம்ஸ் டு நோ ஹூ டெபாசிட்டட், தென் யூ ஹவ் டு கிரெடிட் இன் த ரெஸ்பெக்டிவ் அக்கௌண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அசட்ஸ். வாட் இஸ் கால்டு கரண்ட் அசட்ஸ்? கரண்ட் அசட்ஸ் அப்படிங்கிறது என்ன? வித்தின் 1 yearக்குள்ளே கேஷாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய அசட்ஸ். வித்தின் 1 yearக்குள்ளே கேஷாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய அசட்ஸ். தீஸ் ஆர் ஆல் கால்டு கரண்ட் அசட்ஸ். தீஸ் ஆர் ஆல் 9 groups. ஓகேவா? ஸோ இது வந்து பேலன்ஸ் ஷீட்டில் மொத்தம் 9 குரூப் இருக்குது.
என்னென்ன குரூப் இருக்குது? பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் கேபிட்டல், லோன், லைபிலிட்டி, கரண்ட் லைபிலிட்டி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு அசட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், பிரான்ச் அண்ட் டிவிஷன், மிஸ்லினியஸ் எக்ஸ்பென்சஸ், அசட்டு, கரண்ட் அசட்ஸ். இந்த மாதிரி மொத்தம் 6 இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செகண்டரி குரூப். இந்த செகண்டரி குரூப் அப்படிங்கிறது என்னென்னா ப்ரைமரி குரூப்பு கீழே வர்றது. ஓகேவா? அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து அது ஒரு 13 இருக்குது. அதில் பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடு என்னென்ன வரும்? ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் அப்படிங்கிறது உங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எவ்ரி இயர் ஆட் ஆகி வரும். அது இல்லாமல் ஸ்டாக் ரிசர்வ், இந்த மாதிரி வேறு என்னென்ன ரிசர்வ் இருக்கோ அதெல்லாம் வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லோன். லோனில் வந்து பார்த்திங்கன்னா 2 வகையான லோன் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஓவர் டிராஃப்ட்டு, இன்னொன்று வந்து செக்யூர்ட் ஆர் அன்செக்யூர்ட் லோன். ஃபஸ்ட்டு வாட் இஸ் கால்டு செக்யூர்ட் ஆர் அன்செக்யூர்ட் லோன்? இப்போ என்கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அந்த ப்ராப்பர்ட்டியை பிளெட்ஜ் பண்ணி நான் ஒரு 10 லட்சம் 15 லட்சம் லோன் வாங்குறேன். தட் இஸ் கால்டு செக்யூர்டு லோன். அன்செக்யூர்ட் லோன்னா வித்தவுட் எனி செக்யூரிட்டி, ஒரு நல்லெண்ண அடிப்படையில், நம்பிக்கை அடிப்படையில் கொடுத்தா தட் இஸ் கால்டு அன்செக்யூர்ட் லோன். வாட் இஸ் கால்டு ஓவர் டிராஃப்ட் அப்படின்னாக்க, ஓவர் டிராஃப்ட் இஸ் கிவன் பேஸ்ட் ஆன் 2 திங்ஸ். ஒன்று, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் அல்லது ட்ரேடிங் கம்பெனியாக இருந்ததுன்னா உன்னுடைய டோட்டல் ஸ்டாக் எவ்வளோ இருக்குன்னு வேல்யூ பண்ணி, உன்னுடைய கரண்ட் அசட்ஸ் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டி பார்த்துட்டு டேண்டன் கமிட்டியை பேஸ் பண்ணி அவங்களுடைய ரிப்போர்ட் இருக்குது, அதை பேஸ் பண்ணி உனக்கு 2 கோடி சரக்கு இருக்குது அப்படின்னா ஒரு 60% அல்லது 75% தருவாங்க. அதுக்கு ஃபார்முலா இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் கரண்ட் அசட்ஸ் மைனஸ் 75% ஆஃப் த கரண்ட் லைபிலிட்டி, அந்த மாதிரி ஏதோ சம் அமௌண்ட் இருக்குது. ஓகேவா? அதில் இது வந்து கம்மியாக இருக்கோ அதை பார்த்து கொடுப்பாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஓடிக்கும் செக்யூர்ட் லோனுக்கும் என்ன ஒரு மெயின் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது ஆஸ் அன் அக்கௌண்டன்ட் யூ ஹேவ் டு நோ. ஓடி இஸ் கிவன் பேஸ்ட் ஆன் யுவர் ட்ரேட் ஸ்டாக். உங்ககிட்ட என்ன ஸ்டாக் இருக்கோ அதை பேஸ் பண்ணி கொடுக்குறது. வேறு செக்யூர்டு லோன் இஸ் கிவன் பேஸ்ட் ஆன் யுவர் ப்ராப்பர்ட்டி ஆஸ் எ கொலட்ரல் செக்யூரிட்டியாக உன்னுடைய ப்ராப்பர்ட்டியை வாங்கி கொடுக்குறது. இன் ஓடி ஒன்லி லிமிட் ஹாஸ் பீன் ஃபிக்ஸட் இன் யுவர் கரண்ட் அக்கௌண்ட். ஓடி வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு 1 கோடி லிமிட் அப்படின்னு லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவான். அமௌண்ட் வில் நாட் பி கிரெடிட்டட் இன் த ஓடி அக்கௌண்ட். whereas in loan amount will be credited into your account. உன் அக்கௌண்ட்டில் அமௌண்ட்டை கிரெடிட் பண்ணுவான். ஸோ இன் ஓடி அந்த 1 crore கிரெடிட் லிமிட் இருக்குன்னா அந்த 1 crore நீ 10 lakhs இல்லை 20 lakhs யூஸ் பண்ணியிருக்கேன்னா ஒன்லி யூ ஹேவ் டு பே இன்ட்ரெஸ்ட் ஃபார் தட் 20 lakhs ஒன்லி. பட் இன் கேஸ் ஆஃப் செக்யூர்டு லோன், whatever the amount credited into your account, you have to repay that amount along with the interest. Day 1லேருந்து you have to pay interest along with the principal amount. In OD, you cannot sell the product. நீங்கள் என்ன பண்ணலாம்? நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்டாக்கை சேல்ஸ் பண்ண முடியும். பட் அண்டர் செக்யூர்டு லோன் யூ cannot sell the products. You cannot sell your property unless you clear the pending loan. ஓகேவா? அதை கிளியர் பண்ணால் தான் உங்களால் சேல் பண்ண முடியும். தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஓடி அண்ட் செக்யூர்ட் லோன். ஃபஸ்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கரண்ட் லியபிலிட்டி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டியூட்டிஸ், டாக்ஸஸ், மூணாவது செஸ். Tax, there are 3 kind of taxes. One is called duty, another one is called taxes, third one is called cess. First we have to know what is the difference between duty, taxes and cess. Duty அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, if a tax levied on goods, it is called duty. If a tax levied on goods, it is called duty. If a tax levied on person, it is called tax. For example, எங்கள் மாமா ஊர்லேருந்து வந்தார்றி, வரும்போது ஃபாரின்லேருந்து வரும்போது ஒரு டிவி கொண்டு வந்தார்றி, அது 10,000 ரூபா டியூட்டி கட்டி கொண்டு வந்தார்றி அப்படிமா. ஸோ தட் இஸ் கால்டு டியூட்டி. கஸ்டம்ஸ் டியூட்டி. ஓகேவா? எக்ஸைஸ் டியூட்டி, பொருள் மேலே போட்டால் டியூட்டி, ஆள் மேலே போட்டால் டேக்ஸ், இன்கம் டேக்ஸ், வெல்த் டேக்ஸ், ப்ரொஃபஷ்னல் டேக்ஸ். ஓகேவா? பட் வாட் அபவுட் ஜிஎஸ்டி? இஸ் இட் ஏ டியூட்டி ஆர் டேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி இஸ் ஏ டேக்ஸ், நாட் டியூட்டி. சார், ஹவு யூ கன்ஃபார்ம் தட் ஜிஎஸ்டி இஸ் டேக்ஸ் நாட் டியூட்டி? Because GST is levied based on your selling activity. ஓகேவா? செல்லிங் ஆக்டிவிட்டி, ரைட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர், ரைட் ட்ரான்ஸ்ஃபர், அதனால தான் பண்ணுறோம். இஸ் இட் கரெக்ட்? எஸ், இட் இஸ் கரெக்ட் ஒன்லி. ஒய், ஹவு யூ டெல் இட் இஸ் கரெக்ட் அப்படின்னா, இப்போ வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வேட்டையும் சர்வீஸ் டேக்ஸையும் ரெக்கமெண்ட் பண்ணது இந்தியா கவர்மெண்ட்டுக்கே டாக்டர் ராஜா செல்லையா, அவர் திருச்சி. அவர்கிட்ட படித்த டைரக்ட் ஸ்டூடெண்ட் என்எஸ் கோவிந்தன். இப்போ 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. அந்த என்எஸ் கோவிந்தனுடைய ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் நான். So that I am very familiar with the indirect taxes, so that I am assured that GST is an indirect tax, as he says. Okay ba? As he says. Next one, cess. What is called cess? Regarding with the duties and taxes, if in central government or state government thinks they can spend for any purposes, duty அப்படிங்கிற பேர்லையோ டேக்ஸுங்கிற பேர்லையோ கலெக்ட் பண்ணுற எந்த அமௌண்ட்டையும் கவர்மெண்ட்டு என்ன பர்பஸ்க்கும் அவங்க செலவு பண்ணிக்க முடியும். பட் ரிகார்டிங் வித் செஸ்ஸுங்கிறது ஒரு பர்டிகுலர் பர்பஸ்க்கு கலெக்ட் பண்ணுவாங்க, அதுக்கு மாத்திரம் தான் செலவு பண்ண முடியும்.
எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த் செஸ் கேன் பி ஸ்பெண்ட் ஒன்லி ஃபார் ஹெல்த், education chess to be spent only for education, ரைட்டா? தட் இஸ் கால்ட் செஸ். தென் வந்து பார்த்தீங்கன்னா சன்ட்ரி கிரெடிட்டார். ஹூ இஸ் கால்டு சன்ட்ரி கிரெடிட்டார்? இன் ஜென்ரல் நமக்கு கடன் கொடுத்தவன் அப்படிம்பாங்க. நோ, நாட் லைக் தட். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, த பர்சன், வேர்டு நல்லா கவனிங்க, த பர்சன் ஹூ ப்ரொவைடு த பெனிஃபிட் இமிடியேட்லி டு மீ அண்ட் ரிசீவ் ஹிஸ் பேமெண்ட் லேட்டர். ஓகேவா? எவன் ஒருத்தன் எனக்கு பெனிஃபிட்டுங்கிறது கடன், ஓகேவா? எவன் ஒருத்தன் எனக்கு பெனிஃபிட்டை இமிடியேட்டாக கொடுத்துட்டு அந்த பேமெண்ட்டை லேட்டாக வாங்கிக்கிறானோ அவன் தான் வந்து சன்ட்ரி கிரெடிட்டார். திஸ் இஸ் மை டேர்ம், ஓகேவா? கிரெடிட்டாருங்கிறது யார்? த பர்சன் ஹூ ப்ரொவைடு த பெனிஃபிட் இமிடியேட்லி டு மீ அண்ட் ரிசீவ் ஹிஸ் பேமெண்ட் லேட்டர், ஹீ இஸ் கால்டு சன்ட்ரி கிரெடிட்டார், ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன். வாட் இஸ் கால்டு ப்ரொவிஷன்? அவுட் ஆஃப் த ப்ராஃபிட், ப்ரொவிஷன் ஃபார் கிராஜுவிட்டி, ப்ரொவிஷன் ஃபார் போனஸ், எடுத்து வைக்கிறது லாபத்துலேருந்து நெக்ஸ்ட் மீட் அவுட் பண்ணலாம், ஃபியூச்சர் எக்ஸ்பெண்டிச்சருக்காக ப்ராஃபிட்லேருந்து எடுத்து வைக்கிறது, தட் இஸ் கால்டு ப்ரொவிஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அசட்ஸ் கீழே ஒரு 6 இருக்குது. என்னென்ன இருக்குது? ஸ்டாக் இன் ஹேண்ட், டெபாசிட், லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ், சன்ட்ரி டெட்டார், கேஷ் இன் ஹேண்ட் அண்ட் பேங்க். ஸ்டாக் இன் ஹேண்ட், ஹியர் ஐ எம் ரைசிங் ஒன் கொஸ்டின். ஸ்டாக் இன் ஹேண்ட் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 டேர்ம் இருக்குது. ஒன்று ஸ்டாக்கு இல்லை இன்வென்ட்ரி. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்வென்ட்ரி அண்ட் ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வென்ட்ரியும் ஸ்டாக்கும் ஒன்றா வேறு வேறையானா? ரெண்டும் வேறு வேறு. ஸ்டாக்கு அப்படிங்கிறது இட் மீன்ஸ் ஒன்லி ஃபினிஷ்டு குட்ஸ், வேறஸ் இன்வென்ட்ரி அப்படிங்கிறது இன்வென்ட்ரி இன்க்ளூட், அது இன்க்ளூசிவ் டெஃபினேஷன். இன்வென்ட்ரி இன்க்ளூட் ரா மெட்டீரியல், ஒர்க் இன் ப்ராக்ரஸ், ஃபினிஷ்டு குட்ஸ், இது 3 சேர்த்து தான் இன்வென்ட்ரி. ஆஸ் பர் த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 2. அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது என்ன? ஆல்ரெடி ஐ டோல்டு, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் மீன்ஸ் இட் இஸ் த ரிட்டன் பாலிசி டாக்குமெண்ட் இஷ்யூடு பை த எக்ஸ்பர்ட் அக்கௌண்டிங் படி, ஓகேவா? எக்ஸ்பர்ட் அக்கௌண்டிங் படி சொல்லியிருக்கிற படி. AS2 என்ன சொல்லுது? AS2 என்ன சொல்லுது? இன்வென்ட்ரி ஷுட் பி வேல்யூடுன்னு தான் இருக்கக்கூடிய, ஸ்டாக் அப்படிங்கிறது இல்லை. ஸோ இன்வென்ட்ரி ஷுட் பி வேல்யூடு எதர் அட் காஸ்ட் ஆர் NRV விச் எவர் இஸ் லெஸ் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. ஸோ இன்வென்ட்ரி இஸ் த பிக்கர் டேர்ம், ஸ்டாக் இஸ் த ஸ்மாலர் டேர்ம். இன் ட்ரேடர் பாயிண்ட் ஆஃப் வியூ இட் இஸ் கால்டு ஸ்டாக், இன் other point of view, manufacturer point of view, it is called inventory. So inventory include raw material, work in progress, finished goods. Both are different term, both are not same. Next, deposits, rental deposits, telephone deposits, EMI deposits, sorry, EMD deposits, that is called considered deposits. Loans and advances. இப்போ ஒரு கம்பெனியில் ஒரு எம்ப்ளாயி இருக்காங்க, அந்த எம்ப்ளாய்க்கு லோன் கொடுத்து ரெக்கவரி பண்ணுறோம், இட் கம்ஸ் அண்டர் லோன். இப்போ சேம் கம்பெனி மே கிவ் லோன் டு another company also, that is also come under loan. Suppose if any amount paid as an advance to procure a machinery or raw material, that amount should comes under எங்க advances, அதில் வரணும், ஓகேவா? unless till you made the purchase, அது வரைக்கும் என்ன பண்ணணும்? you have to keep it that amount as an advances, ஓகேவா? பேலன்ஸ் ஷீட்டில் வரணும். each and every time you keep remind that in your books of accounts, if a ledger shows debit balance, it must be an asset or expenses. Asset or expenses depends the nature of the ledger. Nature of the ledger is a balance sheet ledger, it is an asset. If the nature of the ledger is P&L, it is an expenditure. You have to memorize this formula, okay ba? Next one, sundry debtor. What is called sundry debtor? Sundry debtors means the person who received benefit immediately from me and repayment, making the payment later. மொத்தம் என்கிட்ட benefit immediately வாங்கிட்டு பேமெண்ட்டை லேட்டாக கொடுக்குறான். Cash in hand, தெரியும். Bank. In bank account, there are 2 kind of bank account. One is called SB account, another one is called current account. What is the difference between the state SB account and current account? In SB account, interest will given for the SB account. In current account, interest will not be given. In SB account, the withdrawing limit is limited. In current account, there is no any limitation of withdrawal amount. Okay ma? These are the 28 groups in Tally. So if I say one ledger name, you have to identify that in which ledger, this ledger comes under which group, ஓகேவா? அந்த மாதிரி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும், ஓகேவா? இது எதுக்காக இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு லெட்ஜர் நேம் இருக்குது, குப்புசாமின்னு ஒரு லெட்ஜர் இருக்குது அப்படின்னா, குப்புசாமி எது கீழே வரணும்? பர்ச்சேஸ் கீழே போட்டால் ட்ரேடிங் பேட்டில் வரும். பர்ச்சேஸ் கீழே போடாமல் நீங்கள் இன்கமில் போட்டிங்கன்னா ட்ரேடிங் பேட்டில் கிரெடிட் சைடு வரும். ஃபிக்ஸட் அசெட் கீழே போட்டிங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் வரும். ஸோ தட் ஒரு லெட்ஜர் இருக்குது அப்படின்னா அந்த லெட்ஜர் நேம் எது கீழே வரணும் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக டிசைட் பண்ணணும். அப்போ தான் உங்களுடைய ரிப்போர்ட் என்னவாக இருக்க முடியும்? கரெக்டாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் தந்த வாய்ப்புக்கு விடை கூறி நன்றி கூறி விடைபெறுகிறது உங்கள் டாலி சீனிவாசன். நன்றி, வணக்கம், பை.